வணக்கம். இது தமிழ் லங்கா நியூஸின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சங்கானையில் மர்மமான முறையில் இளைஞன் மரணம். மாகாண சபை தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்பட்டது. வரி செலுத்தாதவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை. எரிபொருள் மானியம் மீண்டும் நடைமுறை, அரசாங்கம் எடுக்கவுள்ள முடிவு. பிரியந்தலையில் அதிகாலை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு. ஊழல் மோசடி விசாரணைகள் முக்கிய சாட்சிகளின் தொடர் மரணம். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னணி ஆடை வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு விளக்கமறியல். சுரேஷ் அலை வழக்கு நீதிமன்றத்தில் வெளியான புதிய தகவல்கள். துர்நாற்றம் வீசிய வீட்டில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை கவனித்த அந்த பகுதி மக்களும் கிராம உத்தியோகத்தரும் இது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து பரிசோதனை மேற்கொண்டனர். பரிசோதனையின் போது 1997 ஆண்டு பிறந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். சடலத்தின் அருகில் பியர் போத்தல் ஒன்றும் ஊசி செலுத்தும் சிரிஞ்சி ஒன்றும் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாக வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் மேலதிக விசாரணைகளுக்காகவும் மற்றும் பிரேத பரிசோதனைக்காகவும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 2025 ஆண்டு மாகாண சபை தேர்தல்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 9,000 மில்லியன் ரூபாய் நிதி தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாதமையே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு 2025 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட வருடாந்த செயல்திறன் அறிக்கையின் மூலம் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மொத்த நிதி ஒதுக்கீட்டு விவரம் 2025 ஆண்டுக்கான செலவீன மதிப்பீட்டின்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு மொத்தமாக 21,487 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்காக மாத்திரம் 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதே அறிக்கையின்படி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இயங்கு செலவுகளுக்காக 12,487 மில்லியன் தனியாக ஒதுக்கப்பட்டது. இதில் 12,278 மில்லியன் தொடர் செலவினத்துக்காகவும் 209 மில்லியன் மூலதன செலவினத்துக்காகவும் ஒதுக்கப்பட்டிருந்தது. வரி செலுத்தாமல் இருப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருந்தும் அதை திட்டமிட்டு தவிர்ப்போர், பதிவு செய்யாதவர்கள், வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதோர் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஜூன் 3ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்துக்குள் இணங்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிக்கப்படவுள்ள தண்டனை ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவை குற்றங்களாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், வரி இணக்கமற்ற வரி செலுத்துவோருக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்படும். அந்த நாளில் இருந்து குறைபாடுகளை சரி செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். இந்த 30 நாட்களுக்குள் இணங்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும். நீதவான் நீதிமன்றில் நடைபெறும் சுருக்க விசாரணையின் பின்னர் குற்றவாளி என்ற தீர்ப்பளிக்கப்படுவோருக்கு 4 லட்சம் ரூபாய் மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டு விதிக்கப்படலாம். இந்த சட்டங்கள் வரி செலுத்தாமல் இருப்போரை மட்டும் குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒத்துழைப்பு வழங்கும் குடிமக்கள் இது பாதிக்காது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளைகுடா பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட மோதல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான எரிபொருள் மானியத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா பகுதியில் நிலைமை சீரடைந்த காரணத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 3 மாதங்களுக்கு நடைமுறையில் இருந்த எரிபொருள் மானியத்தை ஜூன் மாதம் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்தது. இருப்பினும் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருவதால் அதன் சுமை மக்கள் மீது விழுவதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த மறு அறிமுக முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தற்போதுள்ள எரிபொருள் விலையை மாற்றாமல் அதற்கான கூடுதல் செலவை அரசாங்கம் ஏற்க வேண்டிய நிலை உருவாகும். முந்தைய மானிய திட்டத்தின் கீழ் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 மானியம் வழங்கப்பட்டது. இதற்காக அரசு 57 மில்லியன் நிதி ஒதுக்கியது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதியிடம் விரைவில் கோரிக்கை முன்வைக்க உள்ளது. ரஷ்ய நிறுவனங்களின் நுழைவு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 14 வீதத்துக்கு மேலாக அதிகரித்துள்ளது. இதனிடையே ரஷ்ய அரசுடன் தொடர்புடைய 2 நிறுவனங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில்
பதிவு செய்து கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை வழங்க முன்வந்துள்ளன. இந்த நிறுவனங்களின் நுழைவு சந்தையில் போட்டி அதிகரிப்பதோடு உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலையாக பேணவும் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிலியந்தலை வீரசிங்க மாவட்ட பகுதியில் சந்தேகத்திற்குரிய 2 நபர்களை சோதனையிட்டுக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒரு நபர் களுபுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிலியந்தை காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறை தகவலின்படி சந்தேகத்துக்குரிய 2 நபர்கள் நிறுத்தி சோதனையிட்ட அதிகாரிகள் முயன்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதனிடையே 2வது சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார். அவரை கைது செய்யும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஊழல் மோசடி வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சாட்சிகள் தொடர்ந்து மர்மமான முறையில் உயிரிழந்து வருவது குறித்து விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கவலை வெளியிட்டார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பலர் தற்போது பிணையில் வெளியே உள்ளதாகவும் விரைவில் பலர் சிறை செல்ல இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஏர்பஸ் விமானங்கள் கொள்வனவு தொடர்பான ஊழல் விவகாரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சத்திய கடதாசி மூலம் பல முக்கிய தகவலை வெளியிட்டார். அப்போதைய ஜனாதிபதிக்கும் பியங்கர ஏவர்த்தனவுக்கும் லஞ்சம் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பின்னர் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதேபோல முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவும் சமீபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இம்மரணம் தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடி தொடர்பான விரிவான விசாரணை நடைபெறும் நிலையில் அதனுடன் தொடர்புடையோர் அச்சத்துக்குள்ளாகியிருப்பதாகவும் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள முன்னணி ஆடை விற்பனை நிலையமான ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரீத்தி ஜெயவர்தன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் விசாரணையின் போது அவருக்கு இதயம் தொடர்பான உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிகிச்சை பெற்று வந்த வேளை அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரிகளுடன் இருந்தபோது ஜெயவர்தனவுக்கு இதய குறைபாடு ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு பிரதம நீதவான் நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்ட பின்னரே அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுங்கவரி மதிப்பீடு தொடர்பான பிரச்சினை ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் படிப்பாளர் சுரேஷ் அலை தொடர்பாக நாளுக்கு நாள் புதிய தகவல்கள் வெளியாகி வருகிறது. தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதற்கு எதிராக சுரேஷ் அலை நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தங்களையும் ஒரு தரப்பாக இணைத்துக் கொண்டு கருத்துக்களை முன்வைக்க அனுமதிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனைக்காக உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது சுரேஷ் அலை தொடர்பாக நீதிமன்றில் பல முக்கிய தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளோடு சந்திக்கலாம்.